அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருக்கெல்லாம் உடனடி பண தேவை இருக்கோ, பண தேவை எனக்கு சீக்கிரமாக பூர்த்தி ஆகணும், ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு செய்யுங்க. இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 2ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைனாவே விசேஷம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு மதியம் 3 மணிக்கு மேலே வளர்பிறை அஷ்டமி திதியானது தொடங்கி இருக்குது. அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி. சாதாரணமாக வளர்பிறை அஷ்டமினா நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்வோம். இது ஆஷாட நவராத்திரி நாட்களாக இருக்கிறதுனால 9 நாட்கள் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலினாலும் கூட மிக முக்கியமான 2 நாட்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சமி மற்றும் அஷ்டமி, இந்த 2 நாட்கள் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா 9 நாட்கள் வழிபாடு செஞ்ச பலனே கிடைக்கும். ஏற்கனவே இந்த நாளில் ஒரு செம்பருத்தி இலை கிடச்சிச்சின்னாவே போதும், உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பங்களும் 3 நாட்களுக்குள்ளே நிறைவேறும் என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததாக செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். பார்த்து அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க. இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை செய்யுங்க. இதை நீங்கள் இரவு 8 to 9 மணிக்கும் செய்யலாம். அந்த நேரத்தை தவற விட்டவங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் செய்யலாம். ஏன் பர்டிகுலராக 8 to 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த அஷ்டமி திதி இருக்குது இல்லையா, இது 8ங்கிற எண்ணை குறிக்குது. மேலும் அஷ்டலட்சுமிகள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த வளர்பிறை அஷ்டமியை சொல்லலாம். 8ங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் புதன்கிழமை இரவு வரக்கூடிய 8 to 9 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ண முடியலன்னா இரவு தூங்கிறதுக்குள்ளார இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த அஷ்டமி தேதி பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்குமே நமக்கு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய ஒரு பேனா தேவைப்படுது. சிவப்பு கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது பச்சை நிறம் இருந்துச்சு அப்படின்னா பச்சை நிறத்தை எடுத்துக்கோங்க. இந்த 2 கலருமே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவை, இந்த பேனா மட்டும்தான். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் தேய்ச்சிட்டு கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் உங்கள் கையில் ஒரு 3 இடம் சொல்ல போகிறேன், 3 ஸ்பாட்டு. அங்கே நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய இன்னொரு கையை வச்சு தேய்ச்சி லைட்டாக சூடாகிற மாதிரி பண்ணிக்கணும். முதல்ல உங்கள் கையில், இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதிக்கோங்க. இது மகாலட்சுமி தாயாரினுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது. நேற்று மதியம் கூட இந்த நம்பர் குறித்து நம்மளுடைய சேனலில் பார்த்துருப்பீங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2918 2918 2918. இந்த நம்பர் நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இது எழுதிக்கிறது சிறப்பு. அடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 இந்த நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்தது கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி, இது பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு 808 இதை எழுதிக்கோங்க.
இப்போது இவ்வளவும் எழுதணுமா, ஏதாவது ஒரு பக்கம் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் மேலே சொன்ன எண்களுக்கான சேர்க்கையெல்லாம் இன்றைய நாளில் வந்து இருக்குது. இதெல்லாம் குறித்து நான் இதுக்கு முந்தைய பதிவுலேயே வந்து போட்டுட்டேன். சரி, எல்லா பதிவுலையும் இதையவே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம்னா கேட்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்குங்கிறதுனால தான் ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் இப்படி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன். அதனால் நான் இந்த இடத்துல எழுதுங்கன்னு சொன்னதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த 3 இடத்துலையும் வந்து எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு இப்படி கையிலாலே எழுதிக்க பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இதில் 3 ஸ்பாட்டு சொன்ன பாருங்கள், 3 இடம். இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலையாவது நான் சொன்ன அந்த நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கணும்னா அந்த 808 சொன்ன பாருங்கள், அதுக்கு கீழே நீங்கள் 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கிறது சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கையும் வந்து இருக்குது. அதாவது ஒரே நாளில் பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இத்தனை தேவதை எண்களுக்கான சேர்க்கை வருமானு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அரிதாக தான் வரும். இன்றைக்கி நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது, அதுவும் அற்புதமான நாளில் வந்து அமைஞ்சிருக்குது. அதனால் ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தானே யார் நம்ம கையை பார்க்க போகிறா சொல்லுங்கள். அதனால் நீங்கள் பாட்டுக்கு இதை வந்து கையில் எழுதிக்கோங்க. எழுதுறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது. இப்போ பணம் இருந்தால் நீங்கள் என்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க, அது நடந்துட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, அதையெல்லாம் அப்படியே வந்து விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் கற்பனை பண்ண தான் அது நல்லா உங்களுடைய மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதை நோக்கி வந்து உங்களுடைய பயணம் வந்து தொடரும். இப்போ 2 லட்சம் பணம் வேணும்னா அந்த 2 லட்சம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் அதை வச்சு என்னென்ன பண்ணுவீங்க, அதை பண்ணிவிட்டு எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, அது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். மற்ற பரிகாரங்களை இந்த நாளில் செய்ய முடியலனா கூட நான் இப்போ சிம்பிளாக சொன்ன பாருங்கள், இதை மட்டுமாவது நீங்கள் செய்யுங்க. நினச்ச இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும், பல மடங்கு வந்து பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.